தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, டு நாட் பி அஃப்ரைட், டு நாட் பி டிஸ்கரேஜ், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நார்த் கரோலினா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தலைவர் பிராங்க் கிரஹாம் அட்லாண்டிக் கடற்கரையில் உள்ள சுற்றுலா தலத்தில் குடும்பமாக சென்று விடுமுறை நாட்களில் தங்கியிருந்தார். ஒரு நாள் இரவு சூறாவளி புயல் எழும்பலாம் என்று வானிலை அறிக்கையை கேட்டபோது சற்று கலக்கத்துடன் தங்கியிருந்தார். இரவில் தூக்கமற்றவராக அந்த கடற்கரை வீட்டின் சமையல் அறைக்கு சென்று தேநீர் பானம் தயார் செய்ய சென்றார். அங்கே அவரது குடும்ப சமையல்காரி பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். பயப்படாதே, கடல் அலைகள் 3 அடிகள் தானே இருக்கிறது என்றார். பதிலாக அவள் சொன்னாள், ஐயா, 3 அடி உயர அலைகளை கண்டு நான் பயப்படவில்லை, ஆனால் 3000 அடி பரவி இருக்கும் தண்ணீர் நம்மேல் வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன் என்பதாக அவர் சொன்னார். பிரியமானவர்களே, பயம் என்னும் உணர்வு மனிதனை கவலைப்பட செய்கிறது. கிமு 896ஆம் ஆண்டு யூதாவின் ராஜா யோசபாத்துக்கு விரோதமாக மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் யுத்தம் பண்ண எழுந்தனர். அதை அறிந்த யோசபாத் பயந்தான். ராஜாவும் மக்களும் செய்வது இன்னதென்று அறியாது கலங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அருளிய நம்பிக்கையின் வாக்கு 2 நாளாகமம் 20:17, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். வாழ்வில் குறுக்கிடும் எதிர்பாராத சம்பவங்கள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் ஆகியவற்றின் நடுவே தேவன் அவருடைய மக்களுக்கு கொடுக்கும் வாக்கு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பிரியமானவர்களே, நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது, சீக் ஹெல்ப் ஃப்ரம் காட், கர்த்தரிடம் சகாயம் தேடுங்கள். 2 நாளாகமம் 24 அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். சத்துருக்கள், அதுவும் ஒரே நேரத்தில் 3 சத்துருக்கள் சூழ்ந்த வேலை செய்வது என்ன என்று அறியா வேலை யோசபாத்தும் யூதா ஜனங்களும் கர்த்தரிடம் சகாயம் தேடினர். பக்தன் தாவீதும் சத்துருக்கள், சிங்கங்கள், எருதுகள், காளைகளை போல சூழ்ந்த வேலை தேவனை நோக்கி ஆபத்து கிட்டிருக்கிறது, சகாயம் இல்லை, சங்கீதம் 22:12 என்று கதறினார். மீண்டும் எனக்கு சகாயம் என தீவிர, சங்கீதம் 22:19 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனிதர்களின் உதவி முற்றிலும் அற்றுப்போனாலும் சங்கீதக்காரனை போல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், சங்கீதம் 121 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வதாக, கர்த்தரை நம்புங்கள், ட்ரஸ்ட் காட். 2 நாளாகமம் 20:20 பின்பகுதியில, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்குன்னா கர்த்தரை நம்பணும், கர்த்தரை மாத்திரம் தான் நம்பணும். யுத்தத்திற்கு புறப்பட்ட இறை மக்களுக்கு கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களுக்கு துணையும் கேடமாயிருக்கிறார், சங்கீதம் 115, 9-11 பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டில் அரணான கோட்டை தம்ம நம்பர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிற என்னென்ன கஷ்டம் நிலைத்து சீவன் பருவத்தை போல் சொல்லி பார்க்கின்றோம். 3வதாக, கர்த்தரை துதியுங்கள், பிரைஸ் காட். 2 நாளாகமம் 20:22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்தவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் நடு இரவில் சிறைச்சாலையில் கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்ட நிலையிலும் தேவனை துதித்து பாடினார்கள். அப்பொழுது சிறைச்சாலையின் அஸ்திவாரமே அசையத்தக்கதாக பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறவுன, கட்டுகள் அந்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பாடுகள், பலவீனங்கள், நெருக்கங்கள் நடுவிலும்
முழு இருதயத்தோடும் கர்த்தரை தோத்தரித்தால், பாடினால் தேவ வல்லமை காண முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், கலக்கங்கள் மற்றும் குறைவுகளின் ஊடாக கடந்து செல்ல வேலைகளிலும் கர்த்தரிடமே சகாயம் தேடுவோம், கர்த்தரை நம்புவோம், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்பொழுது கர்த்தர் செய்யும் ரட்சிப்பையும் அவர் செய்யும் நம்முடைய வாழ்வில் காணும் பெரிய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதியும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடப்பில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.